பார்க்கலாம். நன்றி 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 வணக்கம். முகமது அவர்களே, நீங்கள் ஆரம்பியுங்கள். வசீகரன் அவர்களே, கேள்வியே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, நகைச்சுவையாகவும். அதாவது அந்த சகோதரர் என்ன கேட்கிறான்னு சொன்னால், எந்தெந்த பகுதிக்கு சென்று பார்க்கிறோமோ கடவுளும் அந்தந்த வடிவத்தில் இருக்கிறது என்று கேட்கிறார். உண்மையில் சில வேளை அவர் பார்ப்பதிலும் ஒரு நியாயம் இருக்கும். என்னவென்று சொன்னால், மக்கள் இந்த கடவுள் என்பது இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சூழலிலே அந்த பகுதிகளிலே தமக்கு எது கண்ணுக்கு தெரிபடுகிறதோ அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தை, வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கடவுளை அடிவதற்குரிய ஒரு பொருளாக ஆக்கி அது கடவுளாகவே ஆக்கப்படுகிறது. அந்த சூழலில் இருக்கிற பொருட்களை பார்த்து மக்கள் அப்படி அமைக்கிறார்கள். காணாத ஒரு பொருள் வடிவத்தில் ஏதாவது ஒரு கடவுளை பார்க்க முடியுமா? அரிது, பார்க்கவே இயலாது. மனிதனுக்கு தெரிந்த பயங்கரமான பொருள் பாம்பு, சிங்கம், கரடி, விகாரமான தோற்றத்தில் ஒரு மனிதன், பெரிய மீசைகளோ, இப்படியான மனிதனை பயமுறுத்துகிற பொருட்களை கடவுளாக்குகிற ஒரு சூழல் மனிதர்கள் ஏற்படுத்தியதினால்தான் இந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில எந்த இடத்துக்கு சென்றாலும் கடவுள் என்று ஒன்றை பார்க்கவே மாட்டீர்கள். பொருளாக ஒரு கடவுளை பார்க்க மாட்டீர்கள். இறை தூதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், அவர்களுக்கு கூட வடிவம் கொடுக்க மாட்டார்கள். ஏன்? நீங்கள் உலகத்தில் இஸ்லாமிய கோட்பாட்டிலே நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் முஸ்லிம்கள் ஒரே அமைப்பில், ஒரே தோட்டத்தில், ஒரே வடிவத்தில், ஒரு அமைப்பில் தான் அவர்களுடைய வணக்கங்கள் இருக்கும். ஒரு கடவுளை தான் வணங்குவார்கள். அந்த கடவுள் எப்படி, அதை எப்படி முஸ்லிம்கள் ஒருபடி நம்புகிறார்கள் அப்படித்தான். அவர் கேட்கிற கேள்வி எங்கே? இந்த சிலை வணக்கம், உருவ வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த கேள்வி பொருந்தும். ஏன்? உண்மையில் அவர் கேட்கிற கேள்வி நியாயம். இந்த உருவங்கள் மதங்கள் நமக்காக மதமா என்று கேட்கிற கேள்வி நியாயம். ஏனென்றால் மனிதர்கள் அந்தந்த பகுதியில் காணுகிற பொருட்கள், வடிவங்கள், கலர், நிறம், அமைப்புக்கு ஏற்றவாறு உருவாக்கி கொண்டதால் மதங்கள் நமக்காக உருவாக்கப்பட்டன என்ற கேள்வி அவர் வைக்கிறார். உண்மையில் இறைவனால் அனுப்பப்பட்டிருந்தால் அது ஒரு அமைப்பில் இருக்க வேண்டுமே, எங்கு சென்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டுமே. அப்படி அந்த வடிவத்தை காணவில்லை என்று கேட்கிறார். ஆனால் இஸ்லாத்தில் அப்படித்தான் உண்டு. நீங்கள் எங்கு சென்றாலும் ஏக இறைவன் ஒருவன் தான், அவன் எப்படித்தான் இருப்பான் என்ற நம்பிக்கையில் உலக முஸ்லிம்கள் வழிபடுகிறார்கள். அதுக்கு மாற்றமாக மனிதர்கள் உருவாக்கி கொண்டவைகள் அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த வடிவத்தில் இருக்கிறது. அவர் கேட்டதே உண்மையில் ஒரு பக்கத்தில் சுவாரஸ்யமாக, நகைச்சுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் சிந்திக்க வேண்டியும் இருக்கிறது. நன்றி அவர்களே. நன்றி முகமது அவர்களே. உங்களுக்கு இருப்பது 5 நிமிடங்கள் தான் 2 பேருக்கும். எனவே விரைவாக உங்களுடைய பதில்களை அளிக்க வேண்டும். பாஸ்டர் மனோகரன் அவர்களே. மனிதன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அவன் தன்னுடைய கலாச்சார விளிம்பியங்களுடன் சூழலில் பார்க்கின்ற பார்வைகளின் அடிப்படையில் தங்களுக்கென்று ஒரு உருவ வழிபாடுகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது. தேவனாய கர்த்தர் பரிசுத்த வேதாகமம் அதை நியமிக்கவில்லை, அதை கண்டிக்கிறது, வெறுக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். சில கிறிஸ்தவர்கள் கூட தங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற சிலர் கூட விக்கிரகங்களை செய்திருக்கின்றார்கள், வணங்குகிறார்கள், தொழுது கொள்கின்றார்கள். அது தேவனுடைய 10 கட்டளைகளில் 2வது கட்டளையை மீறி பாவம் செய்கின்ற ஒரு காரியமாக, பாவமாக இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது, பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்துமெறிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அதிலே விக்கிரகக்காரரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று, எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆக பரிசுத்த வேதாகமம் அது எந்த வடிவத்தில், எந்த உருவத்தில், எந்த நிறத்தில் தங்களுடைய கலாச்சாரத்துக்கு, நிறத்துக்கு, விருப்பத்துக்கு ஏற்றவாறு எந்த உருவத்தை செய்தாலும் அது பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகின்ற, கிறிஸ்தவம் குறிப்பிடுகின்ற வழிபாட்டு முறை அல்ல என்று சொல்லிக்கொள்ள பிரியப்படுகின்றன. அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. இதனால்தான் பரிசுத்த வேதாகமத்திலே கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, நாங்களாவது வானத்திலிருந்து வருகின்ற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தாள், அதை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு எதிராக யாராவது பிரசங்கித்தால், வானத்திலிருந்து தேவதன் வந்து கொடுத்தார் என்று சொல்லி ஒன்றை பிரசங்கித்தாலும் கூட அவர்கள் வேதத்துக்கு முன்பாக
அவர்கள் தேவ நிந்தைக்கு உட்படுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்தவ மார்க்கத்தில் கூட சில கிறிஸ்தவர்கள் இயேசுவை கண்டோம், கனவுளை கண்டோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை எந்த உருவத்தில் கண்டீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சில பேர் சொல்லுவார்கள், அவர்களுடைய அந்த கனவுளை வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விவரித்து சொல்லுகின்ற போது இந்த சிலைகளிலே அல்லது படங்களிலே இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் உருவத்தையே பார்த்தார்கள் என்று சொல்லுவார்கள். அது கூட தப்பு, அது கூட தவறு. இயேசு கிறிஸ்து இங்கே இன்றைய கிறிஸ்தவ சமூகங்கள் சில சபைகளிலே சில பிரிவுகளிலே காணப்படுகின்ற விக்கிரகத்தின் தோற்றத்தின் அடிப்படையில் இயேசு இருந்தார் என்று வேதாம ரீதியாக அது சொல்லப்படவில்லை. ஆக அது தவறான ஒரு காரியம் என்று பார்க்கின்றோம். மனிதன் ஏற்படுத்தி கொண்ட மார்க்கத்தில் பரிசுத்த வேதாமத்துக்கு முரணான எதிரான தேவனுடைய கட்டளைக்கு முரணான எதிரான கொள்கைகளும் அந்த கொள்கைகளின் அடிப்படையிலான சில வழிபாடுகளும் இருக்கின்றது. அதை வேதம் வீணான ஆராதனை என்றும் மனுஷருடைய போதனை என்றும் மனுஷருடைய போதனைகளினாலும் கர்த்தருடைய சத்தியத்தை அவமாக்கி வீணாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்றார்கள் என்று மாற்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இது வரவேற்கத்தக்கதல்ல. தேவன் ஒருவரே, அவர் தம்மை முறையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த முறைமையின்படி மனிதன் அவரை தேடவும் அவரை தொழுது கொள்ளவும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். நன்றி பாஸ்டர் மனோகரன் அவர்களே. சரி, டாக்டர் லம்போதன் அவர்களே, நீங்கள் கூறுங்கள். இது நல்ல ஒரு கேள்வி. அதாவது இப்படிப்பட்ட ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக உருவங்கள், நிறங்கள் எல்லாம் அந்தந்த கலாச்சார முழுக்காக இருக்கின்றன. அதாவது சொல்லுவார்கள், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாதானுக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளனம் கொட்டாமோ. இறைவனுக்கு ஒரு நாமம் இல்லை, உருவம் இல்லை என்றாலும் நாங்கள் உருவத்தை நாமத்தை பார்க்கின்றோம். எப்படி என்றால், அகலமாய் யாரும் அறியாதது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தீவர். அகலம் என்றால் உருவம் இல்லாதது, யாருக்கும் அறிவரிது அப்பொருள், அறிவதற்கு அரியது, உருவமில்லாது அறிவதற்கு விளங்கப்படுத்துவதற்கு கஷ்டம். அது நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அறிவதற்காக சகலமாய் வந்தது என்று உந்தீவர, உருவம் தாங்கி வந்தது, தானாக தந்தது என்று உந்தீவர, தன்னுடைய அருளாலே அதை தந்தது என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த சைவத்திலே பார்த்தால் இறைவனுடைய இந்த இஸ்லாம் கூறுகின்ற உருவமற்ற வழிபாடு இருக்கின்றது, அருவ வழிபாடு என்று சொல்லுவார்கள். அதே மாதிரியாக உருவ வழிபாடும் இருக்கின்றது. அதே மாதிரியாக அருவுருவ, the form of the formless என்று சொல்லுவோம், சிவலிங்க வழிபாடு அதுவும் இருக்கின்றது. இதில் சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த உருவங்கள் விக்கிரகங்கள் எல்லாம் நாங்கள் இந்த விக்கிரகங்கள் அல்லது கல்லு அல்லது செம்புதான் அல்லது இந்த பொம்மை தான், இந்த ஐடோல்ஸ் தான் கடவுள் என்று வழிபடுவது அல்ல. நாங்கள் கோவிலிலே வழிபடுகின்ற பொழுது அண்ட சராசரவங்கு நிறைந்திருக்கின்ற யார் கடவுள் என்ற இந்த புரோகிராமில் இருக்கிற இந்த கடவுள் என்ற சொல்லுக்கு கருத்து என்றால் கட சகவுள், எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் இருப்பவர், all pervasive and beyond, cosmic lord. அடுத்தது எல்லாவற்றுக்கும் உள்ளாக ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருப்பவர், அது முன்னரே சொல்லி இருக்கிறது. அப்ப கோவிலிலே வழிபடுகின்ற பொழுது இந்த காஸ்மிக் லோட் எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலாயிருக்கின்ற இறைவனை அந்த விக்கிரகத்திலே, அந்த படத்திலே, அந்த பிரதமையிலே எழுந்தெழும்பது பிரார்த்திப்பது முதலாவது. இதை ஆவாகனம் என்று சொல்லுவார்கள் பூஜையிலே. அதே மாதிரியாக வீட்டிலே பூஜை செய்கின்ற பொழுது ஆத்மாவுக்கு ஆத்மாவாக ஆத்மாவில் இருக்கிற அந்த பிரதமையிலே படத்திலே வருவதாக வரப்பண்ணுவதாக அழைப்பது இன்வைட்டிங் அல்லது இன்வோகேட்டிங் என்று சொல்லுவார்கள், ஆவாகனம் என்று சொல்லுவார்கள். பூஜை முடிந்தவுடன் மீண்டும் அந்தந்த இடத்தில் தீர்ப்பதாக ஜதாஸ்தானம் என்று சொல்லுவார்கள். தேவார திருவாசகங்கள் பாடுகின்ற பொழுது முதல் தொடங்கும் பொழுது திருச்சிற்றம்பலம் என்று ஒரு முறை சொல்லுகின்றோம். அது அண்ட சராசரம் என்னும் இறைந்திருக்கின்ற காஸ்மிக் லோடுக்குரியது. முடிக்கும் பொழுது இன்னொரு முறை திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகின்றோம். அது ஆத்மாவுக்கு ஆத்மாவை இருக்கின்ற இறைக்குரியது. இரண்டுமே ஒன்றுதான். அந்த சராசரத்தில் எங்கும் நிறைந்திருப்பவன் தான் இந்த பிண்டம், இந்த உடம்பினுள்ள உயிருக்குள் உயிராக இருக்கின்றான். இரண்டாவதாக இதிலே ஒன்று இருக்கின்றது. இது ஏன் இப்படி வேறு வேறாக இருக்கின்றது? இந்த உருவங்கள் அங்கே கங்காரு இல்லையே, இங்கே அது இல்லையே என்று. ரெண்டு, எங்களுக்கு சமயத்திலே சொல்லப்பட்ட பல உருவங்கள் இன்றைக்கு இல்லை. சக்கரவாக பறவை என்று ஒரு பறவையை சொல்லுகின்றார்கள், அந்த பறவை இன்றைக்கு இல்லை. அசுன பறவை என்று ஒன்றை சொல்லுகின்றார்கள், அது இன்றைக்கு இல்லை. ஜாலி என்ற மிருகத்தினுடைய அமைப்பை சொல்லுகின்றார்கள், அது இன்றைக்கு இல்லை. இப்படி எத்தனையோ இல்லாமல் போய்விட்டது. அது ஒன்று. அடுத்தது என்று கேட்டால், எங்களுக்கு இந்த மனிதர்களுடைய அவர்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி இறைவன் இறங்கி வருகின்றான். எங்களுக்கு இறைவனுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இறை பேறு என்று இல்லை. இவர் இறைவன் நாரைக்கு முத்தி கொடுத்த வரலாறு திருவிளையாட புராணத்தில் இருக்கின்றது. அந்த நாரைக்கு அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது நாரை எப்படி நினைத்துக் கொண்டிருந்ததோ அந்த வடிவத்திலே அவர் காட்சி கொடுத்தார். பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்த வரலாறு இருக்கின்றது. அங்கே பன்றியாகத்தான் இறைவன் வந்தார்.
கரிக்குருவிக்கு உபதேசித்த கடலம் திருப்படியாள புராணத்தில் இருக்கிறது. அங்கே அவர் கரிக்குருவிக்கு உபதேசிக்கின்றார். அவை அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த இவர்களுக்கு அந்தந்த மட்டத்துக்கு அவர் இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்துவார். இவர் மனிதனுக்கு மட்டுமே உரியவர் அல்ல. அதாவது இந்த இறைவனை நாங்கள் சொல்லப்படுவது என்னென்று கேட்டால், இந்த இறைவை எப்படி வழிபடுவது என்பதை நாங்கள் எங்களுடைய அறிவு, எங்களுடைய வெளிப்பாடு, எங்களுடைய அறிவு, ஆற்றல், ரிசோர்சஸ், சுற்றி இருக்கிற ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வழிபடுகின்றோம். அது எங்களுடைய லிமிட்டேஷன். நாங்கள் பிறந்திருக்கிற இதிலே இந்த வெளிப்பாடு இந்த சல்வேஷன் நாங்கள் மனுஷன் கொடுப்பதல்ல, அல்லது ஒரு சபையோ ஒரு கழகமோ கொடுப்பதல்ல. இறைவன் எங்களுடைய காப்பிரைட் உள்ள ஒரு சோலோ ப்ராப்பர்ட்டி அல்ல, உடைமை பொருள் அல்ல. நாங்கள் ப்ராப்பர்ட்டிஷிப் கொண்டாடுவதற்கு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். சகல மதங்களுக்கும், சகல மக்களுக்கும், சகல உயிரினங்களுக்கும், மனிதருக்கு மட்டுமல்ல பொதுவானவர். அப்ப நாங்கள் எங்களுடைய கையிலே அந்த சல்வேஷனை நாங்கள் எடுக்கின்ற பொழுது, இல்லை இந்த புஸ்தகத்தினூடாகத்தான் சல்வேஷன் கிடைக்கும், மற்றவற்றினூடாக கிடைக்காது, அல்லது இந்த சபையினூடாகத்தான் கிடைக்கும், இந்த கோவிலினூடாக கிடைக்கும், அப்படி செய்யாது என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த சல்வேஷனை எங்களுடைய கையிலே எடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய சமயத்தில் சொல்லுவார்கள், யாராவது ஒரு எரிச்சல் பொறாமையில கூட ஒரு சபையை துவக்கி ஒரு வழிபாட்டு முறையை சொன்னால், அதிலே போறவர்களுக்கு சல்வேஷன் கிடைக்காவிட்டால் அவர்களுடைய அறியாமை காரணமா அல்லது இறைவன் காரணமா? அது சொல்லுவார்கள், விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிராற்கு ஏற்றதாகும். விரிவில்லாத அறிவுள்ளவர்கள் எரிச்சல் பொறாமையினால் இன்னொரு சமயத்தை செய்து சொன்னாலும், அந்த சமயத்தில் ஒருவன் அறியாமை போய் விழுந்தாலும் கூட அவனையும் கடை தேற்ற வேண்டியது ஆண்டவனுடைய பொறுப்பையா, என்னுடைய பொறுப்பு அல்ல. அவர்தான் எல்லாருக்கும் அந்த அருளை கொடுத்து விடுவற்றை கொடுப்பவர் என்று சொல்லுவேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி முகமது அவர்களே, நன்றி. சிரமத்தை பாராமல் இலங்கையிலிருந்து எங்களோட தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. நீங்கள் விரைவாக சொல்லுங்கள். சாய்க்கத்துக்காக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்காக சிடிபிசி வானொலிக்கும் இளைய பாரதிக்கும் நிகழ்ச்சி நடத்துகின்ற வசீரனுக்கும் இன்னும் நேர்களுக்கும் கூட இருந்து கருத்துக்களை வெளியிட்ட முகமது டாக்டர் லம்புவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அன்பான நேயர்களே, பரிசுத்த வேதம் சொல்கின்ற பிரகாரம் தேவன் மனிதனை தமது புகழ்ச்சிக்காக, மகிமைக்காக படைத்திருக்கின்றபடினால் அவருக்கு புகழ்ச்சியை, மகிமையை உண்டாத்தக்க விதமாக நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்கென்று செய்ய எங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வது மிக 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 அவசியமாகவும் தேவனுடைய எதிர்பார்ப்பாம் கற்பனையாகவும் இருக்கிறது. தேவ ஆசீர்வாதம் அவருடைய சமானங்களோடு இருப்பதாக. நன்றி. நன்றி டாக்டர் லம்புதன் அவர்கள். என்னோடு இனியா கலந்து கொண்ட மனோகரன் அவர்களுக்கும், முகமது அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வசீகரனுக்கும், சிடிபிசி ஒலிபரப்பு கூட்டுதானத்துக்கும் என்னுடைய நன்றிகளை